குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மறுபிறவி கிடையாது. ஒருவரின் பிறவிகளை 7 என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் ஆகியவையே 7 பிறவிகள். இதை புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லரசராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். பல பிறவி எடுத்து இழைத்து விட்டேன் என்று ஈசனிடம் கதறுகிறார். மனிதர் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு ஜீவராசியாக பிறக்கின்றனர். ஒருவர் செய்யும் பாவ புண்ணிய அடிப்படையில் ஒவ்வொரு பிறப்பிலும் மரம், செடி, விலங்கு, பறவை என இறைவனால் படைக்கப்படுகின்றனர். ஒருவருக்கு குழந்தைகளே இல்லை என்றால் அவர்களுக்கு கர்ம பலன் எல்லாம் முடிந்து அவர்கள் பகவானின் ஆசாரியரின் திருவடிகளை அந்த பிறவியுடன் அடைந்து இவர் மறுபிறவியே இல்லை என்பதே அர்த்தம். பெண் பிள்ளை மட்டும் பிறந்தால் அந்த பெண் பிள்ளையின் மகன் தன் தகப்பனாருக்கு பின் செய்யும் தர்ப்பணத்துடன் அந்த கர்மாவும் முடிந்து அவர்கள் பகவானின் திருவடிகளை அந்த குழந்தையின் காலத்துக்கு பின் அல்லது ஆசாரியன் திருவடிகளை அடைந்து விடுவார்கள். திருமணம் ஆகி இத்தனை வருடமாகியும் குழந்தை இல்லையே என்று இனி யாரும் கவலைப்பட வேண்டாம்.